1980 சவுத் கொரியால ராணுவ ஆட்சியை கொண்டு வராங்க. ராணுவ ஆட்சி வந்த உடனே ஸ்டூடெண்ட்ஸ் இதை எதிர்த்து போராட்டம் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. ராணுவ ஆட்சி எதிர்த்தா என்ன நடக்கும்? ஆர்மியில இருக்கிற ஒவ்வொருத்தவங்களும் ஸ்டூடெண்ட்ஸை தேடி திருப்பி கொள்ள ஆரம்பிக்கிறாங்க. இது ஒரு மிகப்பெரிய கலவரமா சவுத் கொரியால மாற ஆரம்பிக்குது. ஆனா இதெல்லாத்தையும் தடுத்து நிறுத்தினது ஒரு டாக்ஸி டிரைவர்னு சொன்னா உங்களால நம்ப முடியுதா? 1980 சவுத் கொரியால நடந்த ஒரு உண்மை சம்பவத்தை தழுவிதான் இந்த திரைப்படத்தை எடுத்திருக்காங்க. இந்த திரைப்படத்தோட பேரு டாக்ஸி டிரைவர். இப்பதான் நம்ம சேனலுக்கு ஃபர்ஸ்டா வந்திருக்கீங்கன்னா மறக்காம நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு சரி வாங்க இப்ப நம்ம கதைக்குள்ள போலாம். படத்தோட ஸ்டார்டிங்லயே நம்ம ஹீரோவான கிம் காட்டுறாங்க. நம்ம கிம் பாட்டுக்கு பாட்டு பாடிட்டு ரோட்ல போய்கிட்டு இருக்கான். நம்ம கிம்ம பத்தி உங்களுக்கு ஒரு வார்த்தையில சொல்லணும்னா, நம்ம கிம் அவன் வேலை உண்டு அவன் உண்டுன்னு எப்பவுமே செவனேன்னு இருப்பான். அவன் கஷ்டப்பட்டு உழைக்கிறதே அவனோட ஒரே ஒரு பொண்ணுக்காக மட்டும்தான். கொஞ்சம் வருஷத்துக்கு முன்னாடி அவங்க ஒய்ஃப் இறந்து போயிட்டாங்க. சிங்கிள் பேரண்ட ரொம்ப கஷ்டப்பட்டு அவன் பொண்ணை வளர்த்துக்கிட்டு இருக்கான். ஆனா இப்ப ரோட்ல போயிட்டு இருக்கும்போது பாருங்களேன், நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் ப்ரொடெஸ்ட் பண்ணிட்டு இருக்காங்க. இந்த மாதிரி ப்ரொடெஸ்ட் ஸ்டார்ட் பண்ணதுல இருந்து இவருக்கு வருமானம் கம்மியாயி போச்சு. இப்ப வண்டி அப்படியே பேக் எடுக்கலான்னு பாக்குறாரு. ஆனா வண்டியோட கண்ணாடி உடஞ்சதுதான் மிச்சம். வர வருமானத்துல இதை வச்சு நான் என்ன பண்றதுன்னு ரொம்ப புலம்பிக்கிட்டு இருக்காரு. இப்ப அப்படியே இங்க இருந்து கட் பண்ணா 4-5 ரிப்போர்ட்டர்ஸ் காட்டுறாங்க. இங்க ஒருத்தர் காட்டுறோம் பாத்தீங்களா, இவரை நம்ம பீட்டர்னு கூப்பிடுவோம். இந்த பீட்டரோட வேலை என்னன்னா, எந்தெந்த ஊர்ல மக்கள் கவர்மெண்ட்டுக்கு எகென்ஸ்டா சண்டை போடுறாங்களோ அந்த ஊருக்கு போய் கவர்மெண்ட்டுக்கே தெரியாம அதை வீடியோ எடுத்து உலகத்துக்கு போட்டு காட்டுறது தான் இந்த பீட்டரோட வேலை. அதே மாதிரிதான் நம்ம பீட்டருக்கு சவுத் கொரியால இருக்கிற குவான்ஜாங்குங்கிற அந்த நகரத்துல ஸ்டூடெண்ட்ஸ் கவர்மெண்ட் எதிர்த்து போராட்டம் பண்றது இவருக்கு தெரிய வருது. அந்த இடத்துக்கு போய் இதை உலகத்துக்கு காட்டணும்னு ஆசைப்படுறாரு. ஆனா அது ஒன்னும் அவ்வளவு சாதாரணமான விஷயம் இல்லைன்னு அவருக்குமே தெரியும். பிரஸ்காரங்க யாரையுமே அந்த ஊருக்குள்ளே விட மாட்டாங்கன்னு பீட்டருக்கு நல்லா தெரியும். அதனால இவர் என்ன பண்றாருன்னா, தான் வந்துட்டு ஒரு சர்ச் ஃபாதரு இங்க மதத்தை பரப்ப வந்திருக்குன்னு சொல்லி சவுத் கொரியாக்குள்ள எப்படி என்ட்ரி கொடுத்துறாரு. இப்ப நம்ம பீட்டருமே கொரியாக்கு வந்த உடனே ஒரு லோக்கல் ரிப்போர்ட்டரை பாக்குறாரு. அவர்கிட்ட கேட்டு அங்க சிச்சுவேஷன் எப்படி இருக்குங்கிறதையும் தெரிஞ்சுக்க ஆரம்பிக்கிறாரு. லோக்கல் பிரஸ் என்ன சொல்றாருன்னா, அந்த குவான்ஜாங்குள்ள போறதுக்கு யாருக்குமே அனுமதி கிடையாது, நம்ம பார்த்துதான் போகணும்னு சொல்ல, இப்ப அப்படியே இங்கிருந்து கட் பண்ணா நம்ம ஹீரோ அவன் ஃப்ரெண்டோட உட்காந்து சாப்பிட்டு இருப்பான். நம்ம ஹீரோ அவன் ஃப்ரெண்டு கிட்ட டே எனக்கு கொஞ்சம் காசு தேவைப்படுதுன்னு காசை பத்தி பேசிட்டு இருக்கும்போது பின்னாடி ஒரு டாக்ஸி டிரைவர், ஏய் எனக்கு இன்னைக்கு 1 லட்ச ரூபா வரப்போகுது தெரியுமா, ஏதோ ஒரு வெள்ளக்காரன் வந்திருக்காண்டா, அவனை கொண்டு போய் குவான்ஜாங்குல விட்டான்னா 1 லட்சம் வான் நமக்கு தரன்னு சொல்லியிருக்காண்டா, அவனுக்கு லைட்டா இங்கிலீஷ் பேச தெரிஞ்சா மட்டும் போதும், எனக்கு நல்லாவே தெரியும் அப்படின்னு சொல்ல, இது கேட்ட உடனே நம்ம கிம் சும்மாவா இருப்பான். வண்டி எடுத்துட்டு அந்த பிரஸ்ஸால போய் பார்க்க போறான். லோக்கல் பிரஸ்காரங்க கிட்ட போயுமே நான் வந்துட்டு இவரை குவான்ஜாங்கு கொண்டு போய் விட்டுற அப்படின்னு சொல்ல, ஆனா அந்த பிரஸ் ரிப்போர்ட்டர் நாங்க பிரைவேட் டாக்ஸி தானே புக் பண்ணியிருந்தோம், நீ வேற ஆள் மாதிரி இருக்கே அப்படின்னு கேட்க, நம்ம கிம்மே அதை இதன் பேசி நம்ம பீட்டரை வண்டியில ஏத்திட்டு இப்ப குவான்ஜாங்குக்கு போறான். பாவம் நம்ம கிம்முக்கு எதுக்காக இவரை கூட்டிட்டு போறனே தெரியாம பணம் கிடைக்கும்னு ரொம்ப சந்தோஷமா வண்டியில போயிட்டு இருக்கான். இவங்க இந்த மாதிரி போன கொஞ்ச நேரத்திலேயே ஆர்மி இங்கெல்லாம் வரக்கூடாது, குவான்ஜாங்குக்குள்ள யாரையும் அனுப்ப மாட்டோம், மரியாதையை திரும்பி போங்க அப்படின்னு சொல்ல, நம்ம கிம்முக்கு நடந்த எந்த விஷயமே புரியாம வண்டியை திருப்பிடுறான். ஆனா பீட்டர் என்ன கேக்குறானா, உனக்கு குவான்ஜாங்கு கொண்டு போய் விடுறதுக்கு தான் நான் 1 லட்ச ரூபா பணம் கொடுத்தேன், இப்போ நம்ம திருப்பி சியோலுக்கு போனோம்னா உனக்கு நையா பைசா கூட கொடுக்க மாட்டேன் அப்படின்னு சொல்ல, நம்ம கிம்முக்கு ஒண்ணுமே புரியல. இப்ப நம்ம கிம் என்ன பண்றானா, பக்கத்துல இருக்கிற ஒரு தாத்தாட்ட கேக்குறான், குவான்ஜாங்குக்கு போறதுக்கு வேற ஏதாவது குறுக்கு வழி இருக்கா அப்படின்னு கேட்க, அந்த தாத்தாவுமே இந்த மாதிரி சுத்தி போங்க அப்படின்னு சொல்ல இவங்களும் சுத்தி போறாங்க. ஆனா மறுபடியும் ஆர்மி கிட்ட மாட்டிக்கிறாங்க. ஆனா இப்ப நம்ம கிம் என்ன பண்றானா, உள்ள இருக்கிறவரு ஒரு பிசினஸ்க்காக வந்திருக்காரு, அவரோட பிசினஸ் பார்ட்னரை பாக்குறதுக்காக தான் குவான்ஜாங்குக்கு போறாரு. அவர் மட்டும் உள்ள போலினா நம்ம நாட்டோட பொருளாதாரமே சரிஞ்சு போயிரும், ப்ளீஸ் விடுங்க அப்படின்னு சொல்ல, நம்ம பீட்டரும் நானும் ஒரு பிசினஸ் மேன் இங்கிலீஷ்ல அப்படி இப்படின்னு பேச இவங்க ஒரு வழியா குவான்ஜாங்குள்ள வந்துடுறாங்க. இந்த ஊருக்குள்ள எந்த ஒரு வெளியூர்காரங்களுக்கும் அனுமதியே கிடைக்காது, நடக்கிற எந்த விஷயமும் வெளியே சுயோல இருக்கிற எந்த மக்களுக்கும் தெரியாது. அது போக இங்க கம்யூனிகேஷன் பண்றதுக்கு போன் கூட கிடையாது. ஊருக்குள்ள போய் பார்த்தா ஊரே கலவரமா இருக்கு, எல்லா கடையுமே சாத்தி இருக்கு. உள்ள போனவனே பீட்டர் கேமரா எடுத்து அப்படியே ரோல் பண்ண ஆரம்பிக்கிறாரு. ஊரை ஃபுல்லா அப்படியே வீடியோ எடுத்துட்டு இருக்கும் போது ஒரு ட்ரக் இப்ப அப்படியே இவங்களை வந்து மறைக்குது. அங்க நிறைய பசங்க வண்டியில ப்ரொடெஸ்ட் பண்ணிட்டு இருக்காங்க. அவங்க கிம்மோட காரை பார்த்து எதுக்காக இங்க வந்திருக்கீங்கன்னு கேட்க, பீட்டருமே நான் பிரஸ்ல இருந்து வந்திருக்கேன், இங்க நடக்கிற எல்லா விஷயத்தையுமே நான் உலகத்துக்கு காட்ட போறேன் அப்படின்னு சொல்ல, அங்க இருந்த எல்லா பசங்களும் பயங்கர சந்தோஷமாயிடுறாங்க. அதுல ஒரு பையன் இருக்கான், அந்த பையனை இனிமே நம்ம சாங்குன்னு கூப்பிடலாம், சாங் நல்லாவே இங்கிலீஷ் பேசுவான். கிம்ம பார்த்துமே அந்த ஊர்ல நடக்கிற எல்லா விஷயத்த பத்தியும் சாங் சொல்ல ஆரம்பிக்கிறான். ராணுவத்தால பாதிக்கப்பட்ட நிறைய பேர் ஹாஸ்பிட்டல் இருக்காங்க, நம்ம வாங்க ஹாஸ்பிட்டலுக்கு போலான்னு பீட்டரை ஹாஸ்பிட்டல் கூட்டிட்டு போறாங்க. நம்ம கிம் அப்படியே ஃபாலோ பண்ணிட்டே போறான். ஆனா ஒரு கட்டத்துக்கு மேல கிம்முக்கு இங்க ஏதோ ஒரு விஷயம் சரியில்லை, நம்ம இங்கிருந்து கலடுக்கோன்னு சொல்லிட்டு அப்படியே கம்பி நீட்டலான்னு பாக்குறான். இவன் அப்படியே கம்பி நீட்டிட்டு போயிட்டு இருக்கும் போது ஒரு பாட்டி கதறி அழுக ஆரம்பிக்கிறாங்க. என்னை எப்படியாவது ஹாஸ்பிட்டல் கூட்டிட்டு போப்பா அப்படின்னு சொல்ல, நம்ம கிம்மு கொஞ்சம் இலகன மனசுனால
அந்த பாட்டிய ஹாஸ்பிட்டலுக்கு தூக்கிட்டு போறான். ஹாஸ்பிட்டலுக்குள்ள போனவன தான் தெரியுது கிம்முக்கு நிறைய பேர் அடிபட்டு இருக்காங்கன்னு. இப்ப அந்த பாட்டியுமே அவங்க பையனை தேடிட்டு இருக்க அவங்க பையனை கண்டுபிடிச்சிடுறாங்க. ஆனா இதே ஹாஸ்பிட்டலுக்கு தானே நம்மளோட பீட்டரும் சாங்கும் வந்திருப்பாங்க. நம்ம சாங்கும் கிம்மும் எதுக்காக இவரோட பொருள் ஆட்டைய போட்ட அப்படின்னு கேட்க கிம்முக்கு ஒண்ணுமே புரியல. நான் இந்த பொருள் ஆட்டைய போட்ட அப்படின்னு கேட்க பீட்டருமே என் பிலிம் ரோல ஏன் எடுத்துட்டு போனேன், இந்தா உனக்கு தேவையான பணத்தை நீயே வச்சுக்கோன்னு சொல்லி 1 லட்சம் ரூபாய் எடுத்து அப்படியே கையில கொடுத்துட்றாங்க. ஆனா அந்த ஊர்லயே நிறைய டாக்ஸி டிரைவர் இருப்பாங்க. அங்க இருக்கிற எல்லா டாக்ஸி டிரைவருமே ஊர் மக்களுக்கு சேவை பண்ணிட்டு இருப்பாங்க. போராட்டத்துல யாராவது அடிபட்டு இருந்தாங்கன்னா அந்த டாக்ஸி டிரைவர்ஸ் தான் அவங்கள ஹாஸ்பிட்டலுக்கு கொண்டு வந்து சேர்ப்பாங்க. சில பேர்த்தோட வண்டி இதனால அடிபட்டு கூட போகும். அவங்க எல்லாம் நம்ம கிம்ம பார்த்து இங்க நடக்கிற பிரச்சனையை சால்வ் பண்றதுக்காக வந்திருக்காரு, அவர் பொருளையும் நீ திருடுவியான்னு கிம்ம புடிச்சு பயங்கரமா கிடிக்க ஆரம்பிக்கிறாங்க. ஆனா கிம்முக்கு இந்த மாதிரி சொன்ன உடனே உன் காசு வேணாம் ஒண்ணு வேணாம், இந்த முழு பணத்தையும் நீங்களே வச்சுக்கோங்க, என்ன ஆள விடுங்கன்னு பயங்கரமா கத்த ஆரம்பிக்கிறான். பீட்டர் கொடுத்த பணத்தை கொடுத்துட்டு உங்களை நான் சுயலுக்கு இறக்கி விட்டதுக்கு அப்புறம் இந்த அமௌண்ட்டை கொடுத்தா போதுன்னு சொல்ல இப்ப அப்படியே ஊருக்குள்ள போக ஆரம்பிக்கிறாங்க. பெட்ரோல் போலான்னு போன நம்ம கிம்முக்கு ஒரு இன்ப எதிர்ச்சி காத்திருந்தது. அதாவது டாக்ஸி டிரைவர் ஃபுல்லாமே அங்க மக்களுக்கு ஹெல்ப் பண்றதுனால அந்த ஊர்ல பெட்ரோல் ஃபுல்லாமே ஃப்ரீ. இது தெரிஞ்சவன தலைவன் பயங்கர குசி ஆயிட்டான். இது மட்டும் தெரிஞ்சிருந்தா இன்னும் நிறைய பெட்ரோல் போட்டிருப்பேனேன்னு சொல்லிட்டு இப்ப இவங்கெல்லாம் சேர்ந்து மக்கள் போராடுற ஒரு இடத்துக்கு போறாங்க. அந்த இடத்துக்குள்ள பீட்டரும் கிம்மும் போன உடனே மக்கள் எல்லாரும் பயங்கர சந்தோஷமாயிடுறாங்க. நம்ம பிரச்சனைக்கெல்லாம் விடிவு காலம் வரப்போகுதுன்னு எல்லாருமே இவங்களை சூப்பர் ஹீரோஸ் மாதிரி வரவேற்க ஆரம்பிக்கிறாங்க. அதெல்லாம் ஒருத்தங்க எங்க சாப்பாடை நீங்க சாப்பிடுங்கன்னு கிம் கிட்ட சாப்பாடுலாம் கொடுக்குறாங்க. இத பார்த்தோன்னே நம்ம கிம்முக்கு பீட்டருக்கும் ஒண்ணுமே புரியல. இப்ப இவங்கெல்லாம் சேர்ந்து அப்படியே ஒரு மாடிக்கு போறாங்க. அந்த மாடிக்கு போய் பார்த்தா பொதுமக்கள் போராடுறதுக்கு சாலையில நின்றுகிட்டு இருக்காங்க. இவங்க இந்த மாதிரி மேல இருக்கும்போது ரிப்போர்ட்டர் என்ன சொல்றாருன்னா, நீங்க வந்ததை மட்டும் ஆர்மிக்காரங்க பார்த்தாங்கன்னா உங்களையும் கொன்றுவாங்க, உங்க கூட வந்த இந்த டாக்ஸி டிரைவரையும் கொன்றுவாங்க அப்படின்னு சொல்ல பாவம் இது எதையுமே தெரியாம நம்ம கிம் அப்படியே உட்காந்து சாப்பிட்டுட்டு இருப்பான். இப்போ அங்க கலவரம் ஆரம்பிக்குது. இத பார்த்தோன்னு பீட்டர் இது வீடியோ எடுத்தாகணும்னு வீடியோ எடுக்க போறாரு. நம்ம கிம் எவ்வளவோ தடுத்து பாக்குறான். ஆனா இவர் கேட்கற மாதிரி தெரியல. ஆர்மிக்காரங்க கொஞ்சம் கூட இறக்கமே இல்லாம ஸ்டூடெண்ட்ஸை போட்டு அடிக்கிறதும் கொல்றதுன்னு பயங்கர வெறியோட எல்லாத்தையும் கொண்டுட்டு இருக்காங்க. நம்ம பீட்டரும் எல்லாத்தையும் வீடியோ எடுத்துட்டு இருக்காரு. ஆனா இவங்க இந்த மாதிரி வீடியோ எடுத்துக்கிட்டு இருக்கும்போது அங்கிருந்து ஒரு ஆர்மி ஜெனரல் இவங்களை பாத்துருவாங்க. இத பார்த்தோன்னு சாங் நம்ம இங்கிருந்து கிளம்பியாகணும்னு நம்ம பீட்டரையும் கிம்மையும் கூட்டிட்டு அங்கிருந்து அப்படியே கிளம்புறாங்க. பிரச்சனை இல்லாம அவங்க சேஃபா தப்பிச்சிட்டாங்க. இப்ப நம்ம கிம் பீட்டரை கூட்டிட்டு சுயலுக்கு போக போறான். நம்ம பீட்டர் சாங்க பார்த்து நீங்க கவலையே படாதீங்க, கண்டிப்பா உங்க நாட்டில் நடக்கிற இந்த பிரச்சனை ஊருக்கு தெரிய வரும் அப்படிங்கறத சொல்லிட்டு இப்ப இவங்க சுயலுக்கு போறதுக்காக தயாராகிறாங்க. ஆனா கிம்மோட வண்டி பிரச்சனை பண்ணுது. வண்டி ஸ்டார்ட் ஆக மறிக்குது. சோ இப்ப என்ன பண்றாங்கன்னா அங்கிருந்த எல்லா டாக்ஸி டிரைவரும் சேர்ந்து நம்ம கிம்மோட வண்டியை ஒரு மெக்கானிக் ஷாப்புக்கு எடுத்துட்டு போறாங்க. அங்க போனவன தான் தெரியுது கிம்மோட வண்டியில நிறைய பிரச்சனை இருக்கு, அதை சரி பண்றதுக்கு நாளைக்கு காலையில வரைக்கும் ஆகும் அப்படின்னு சொல்ல கிம் இதை கேட்டோன்னு பயங்கர சோகமாறான். ஏன்னா அவன் பொண்ணு தனியா இருக்கா. நம்ம மட்டும் இப்ப போலினா தான் பொண்ணு பயந்துருவான்னு நினைச்சு அழுக ஆரம்பிக்கிறான். ஆனா இதை பார்த்தோன்னு பீட்டர் லாங்குவேஜ் பேரியரால வண்டி ரிப்பேர் ஆனதுனாலதான் இந்த மாதிரி அழுகிறதா நினைச்சிட்டு பேசின அமௌண்ட்டை இப்பவே கொடுக்கறாரு. ஆனா இதை பார்த்த கிம் இந்த பிரச்சனைக்கெல்லாம் காரணமே நீதான் சொல்லி 2 பேத்துக்கு நடுவுல கொஞ்சம் கலவரம் ஆகுது. ஆனா இவங்க இந்த மாதிரி சண்டை போட்டுட்டு இருக்கிற இதே சமயத்துல நம்ம கிம்ம பத்தின விவரமும் பீட்டர் பத்தின விவரத்தையுமே ஆர்மி கண்டுபிடிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. அவங்களோட டீடைல்ஸை தேடி அவங்கள தேட ஆரம்பிச்சிட்டாங்க. காலையில வரைக்கும் இவங்க இங்க தானே இருக்க போறாங்க. சோ இவங்களை சேஃபா தங்க வைக்கணும்னு ஒன் ஆஃப் த டிரைவர் அவங்க வீட்டுக்கு போய் நம்ம கிம்முக்கும் பீட்டருக்கும் நல்லா சாப்பாடு கொடுக்குறாங்க. சாங் பீட்டர் கிம்னு 3 பேர் சந்தோஷமா ஜாலியா பாட்டு பாடிட்டு இருக்கும் போது தூரத்துல ஒரு சவுண்ட் கேட்க ஆரம்பிக்குது. என்னடான்னு வெளியே வந்து பார்த்தா அங்க இருக்கிற ஒரு டிவி ஸ்டேஷன் மூலமா மக்களுக்கு நியூஸ் சொல்லலான்னு பார்த்து இருந்திருப்பாங்க. ஆர்மி வந்து அங்க இருந்தவங்களை அடிச்சு மிதிச்சு அந்த இடத்துக்கு தீ வச்சிருந்திருப்பாங்க. இப்ப அங்க நடக்கிற கலவரத்தை ஷூட் பண்ணி ஆகுறேன்னு அங்க இருந்த எல்லாருமே கேமரா எடுத்துட்டு வேகமா ஓட ஆரம்பிக்கிறாங்க. ஒவ்வொரு வீடியோவா இவங்க எடுத்துக்கிட்டு இருக்கும் போது அங்க இருந்த ஒரு ஆர்மி பர்சன் இவங்களை பாத்துறான். இப்ப அவங்க கிட்ட இருந்து தப்பிக்கிறதுக்காக இவங்க வேகமா ஓட நம்ம பீட்டரோட ஒரு பிலிம் அப்படியே கீழே விழுந்துருது. அத போய் நம்ம சாங் எடுக்கிறேன்னு சாங் கீழே போறான். ஆனா அந்த மாதிரி போன நம்ம சாங் ஒரு ஆர்மிக்காரன் கிட்ட மாட்டிக்கிறான். அந்த ஆர்மிக்காரன் பயங்கரமா கத்த ஆரம்பிக்கிறான். மரியாதையா அவங்க கூட இருக்கிற கூட்டாளிகளை இங்க வர சொல்லு, அப்படி மட்டும் அவங்க வரலினா ஒன்னு கொன்றுவேன் அப்படின்னு பயங்கரமா மிரட்ட ஆரம்பிக்கிறான். இதெல்லாம் நம்ம கேட்ட கிம் வாங்க நம்ம கீழே போயிடலாம், இல்லாட்டி சாங் ஏதோ பண்ணிட போறா அப்படின்னு சொல்ல. ஆனா நம்ம சாங் என்ன பண்றானா அவருக்கு இங்கிலீஷ் மட்டும் தான் தெரியும். நான் அவர்கிட்ட பேசுறேன்னு சொல்லி இங்கிலீஷ்ல பேச ஆரம்பிக்கிறான். நான் என்ன ஆனாலும் கீழே மட்டும் வந்துடாதீங்க, இங்க வந்தீங்கன்னா உங்களையும் சேர்த்து கொன்றுவாங்க, இங்க நடக்கிறது வெளியே தெரிஞ்சாகணும், நீங்க போங்க அப்படின்னு சொல்ல. இதை கேட்ட நம்ம பீட்டருமே சாங்க கூட்டிட்டு இப்ப அங்கிருந்து அப்படியே தப்பிச்சு போறான். ஆனா இப்ப நம்ம கிம் ஓடிட்டு இருக்கும் போது ஆர்மிக்காரங்க பொதுமக்களை கொடுமைப்படுத்துறத தான்
கண்ணால பார்த்து நிக்க ஒரு ஆர்மிக்காரன் கிட்ட கிம் மாட்டிக்கிறான். அவனை போட்டு அடி அடி நடிக்க பட் பீட்டர் வந்து இப்ப அவனை காப்பாத்திடுறாங்க. இப்ப அப்படியே அங்கிருந்து இவங்க தப்பிச்சு போயிடுறாங்க. அடுத்த நாள் காலையிலே ஆயிடுது. இன்னொரு டாக்ஸி டிரைவர், நீ எங்களுக்கு பண்ண ஹெல்ப் எல்லாம் போதும், இதுக்கு மேல நீ சஃபர் ஆக வேண்டாம், இந்த ஊருக்கான நம்பர் பிளேட்டை நான் கொடுத்துருக்கேன், ஏன்னா சுயல் டிரைவர் தான் அவங்க தேடிக்கிட்டு இருக்காங்க, நீங்க இருந்து தப்பிச்சு போயிரு அப்படின்னு சொல்ல பீட்டர் கொடுத்த பணத்தை எடுத்துட்டு அவன் வாழ்க்கையை பாக்குறதுக்காக திருப்பி ஊருக்கு வரான். ஊருக்கு வந்து தான் பொண்ணுக்கு ஷூ எல்லாம் வாங்கிட்டு அப்படியே ஒரு ஹோட்டல்ல வந்து சாப்பிட ஆரம்பிக்கிறான். ஆனா அந்த ஹோட்டல்ல இருக்கிற ஒருத்தவங்களுக்கு கூட காங்ஜாங்ல நடக்கிற பிரச்சனையை பத்தி ஒண்ணுமே தெரியல. அங்க இருக்கிற ஒருத்தவங்களுமே காங்ஜாங்ல நிறைய மக்களை சுட்டு கொல்றாங்களாமா அப்படின்னு கேட்க அங்கிருந்து இன்னொருத்தவங்க அப்படிலாம் கிடையாது, அங்க எந்த பிரச்சனையும் போல, ப்ரொட்டஸ்ட் நடக்குது, ஆனா ஆர்மி யாரையும் கொல்ல கிடையாது அப்படிங்கறத இவங்க பேசிட்டு இருக்காங்க. இத பார்த்த கிம் ரொம்பவே வருத்தப்படுறான். நடந்தது எதுவுமே தெரியாம இவங்க இப்படி பேசிட்டு இருக்காங்கன்னு நினைச்சு இவன் வருத்தப்பட்டுக்கிட்டு இருக்கான். தான் பொண்ணுக்கு போன் பண்ணி நான் இந்த மாதிரி ஒரு அங்கிளை குவான்சாங்கு கூட்டிட்டு வந்து திருப்பி சுயலே கொண்டு வந்து விடுறேன்னு சொல்லியிருக்கேன், நான் அவரை விட்டுட்டு கண்டிப்பா நாளைக்கு காலுக்குள்ள வீட்டுக்கு வந்துடுறமான்னு சொல்லிட்டு இப்ப ஸ்ட்ரைட்டா குவான்சாங்குக்கு போறாங்க. அங்க போய் பார்த்தா நிலைமை இன்னுமே மோசமாயிருக்கு. ஹாஸ்பிட்டல்ல போனா ஹாஸ்பிட்டல்ல நிறைய பேர் செத்து போயிருக்காங்க, சாங்குமே இறந்து போயிருக்கான். இத பார்த்தோன்னா நம்ம கிம்னால சுத்தமா முடியல. பீட்டர்லாம் உடஞ்சு போய் உட்காந்துருக்காரு. கிம் பீட்டரை பார்த்து வீடியோ எடுங்க, இது வீடியோ எடுத்தா மட்டும்தான் இது வெளியுலகத்துக்கு தெரிய வரும்னு சொல்லி ரொம்ப கஷ்டப்பட்டு பீட்டரையும் வீடியோ எடுக்க வைக்கிறாங்க. ஆனா இதுக்கப்புறம் ஹாஸ்பிட்டல் இருந்துட்டு இருக்கும்போது ஒருத்த வந்து சொல்றான், சும்மா இருக்கிற நிறைய ஸ்டூடெண்ட்ஸ சுட்ட ஆர்மி கொலை பண்ணிட்டு இருக்காங்க, சீக்கிரம் வாங்க அப்படின்னு சொல்ல போர்க்களமான அந்த இடத்துக்கு கிம்மும் பீட்டரும் போறாங்க. அங்க போய் நடக்கிற இடத்து வீடியோ எடுத்துட்டு இருக்காங்க. சில ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் நாங்க போராட்டம் பண்ணல அப்படின்னு வெள்ளக்குடிய காட்டினா கூட அவங்களையும் சுட்டு கொல்றாங்க. நிறைய பேர்த்த அப்படியே தர தரன்னு இழுத்துட்டு வராங்க. இதெல்லாம் பார்த்து அங்க இருந்து எந்த டாக்ஸி டிரைவராலையும் சும்மா இருக்க முடியல. நிறைய பேர் அங்க உயிருக்கு போராடிட்டு இருக்காங்க. தான் உயிரை கொடுத்தாச்சும் அவங்களை காப்பாத்தி ஆகணும்னு காரை எடுத்துட்டு போய் அந்த ரோட்டெல்லாம் பிளாக் பண்ணி நிறைய பேர் அப்படியே காப்பாத்த ஆரம்பிக்கிறாங்க. ஆனா இந்த மாதிரி பீட்டர் வீடியோ எடுக்கிறதையும் ஆர்மி ஜெனரல் ஒருத்தன் பாத்துருவான். இத பார்த்த அந்த டாக்ஸி டிரைவருமே இதுக்கு மேல நீங்க இருக்க கூடாது, இங்க இருந்து கிளம்புங்கன்னு சொல்லி பீட்டர் கிம்மியும் அங்கிருந்து அனுப்பிச்சு வச்சிருவாங்க. ஒரு மர்மமான வழியில இங்கிருந்து தப்பிச்சு போங்கன்னு சொல்லி ஒரு ரூட்ல இவங்க போயிட்டு இருப்பாங்க. ஆனா அந்த இடத்துலயுமே ஆர்மிக்காரங்க மாட்டிக்குவாங்க. கிம்மோட வண்டியோட டிக்கில தேடும் போது கிம்மோட பழைய நம்பர் பிளேட்டை ஒரு ஆர்மிக்காரன் பாத்துருவான். ஆனா அந்த ஆர்மிக்காரன் ஒரு நல்ல கொரியன் போல இருக்கு. தான் மக்களுக்கு இந்த மாதிரி பிரச்சனை நடக்கிறது தெரிஞ்சுக்கிட்டு வண்டியில எதுவும் இல்ல, அவங்கள போக சொல்லுங்கன்னு சொல்லி போக விட்டுருவான். ஆனா அதுக்குள்ள ஆர்மி ஜெனரல் இந்த மாதிரி ஒரு ஃபாரினரையும் ஒரு கொரியனையும் பார்த்தா புடிங்க அப்படின்னு சொல்ல இத பார்த்த மித்த ஆர்மிக்காரங்க அவங்க வண்டியை சுட ஆரம்பிக்கிறாங்க. இப்படி ஆர்மி நம்ம கிம்ம துரத்த ஆரம்பிக்குது. ஆனா இங்கதான் படத்திலேயே பயங்கரமான ஒரு சீன் வருது. எல்லா டாக்ஸி டிரைவருமே ஆர்மி வேனை எதிர்த்து சண்டை போட ஆரம்பிக்கிறாங்க. எல்லா டாக்ஸி டிரைவர்ஸுமே தன்னோட உயர கொடுத்து எப்படியாவது இந்த விஷயத்த வெளியே கொண்டு போகணும்னு சொல்லி அவங்கள முன்னாடி போக சொல்றாங்க. இப்போ ஒரு வழியா ரொம்ப சேஃபா சுயலுக்கும் கிம்மும் பீட்டர் வந்து சேர்ந்துடுறாங்க. ஆனா கவர்மெண்ட் வந்துட்டு நம்ம பீட்டர் என்னைக்கு ஊருக்கு திருப்பி போறானோ அவனை கையும் களவுமா பிடிச்சிடலான்னு வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. ஆனா நம்மளோட பீட்டர் என்ன பண்றாருன்னா கேக் பாக்ஸ்குள்ள பிலிம் ரோல பதுக்கி வச்சு அதுக்குள்ள பிலிம்ல எடுத்துட்டு போறாரு. அதாவது இவர் ரிட்டர்ன் டிக்கெட் போட்டிருந்த 2-3 நாளைக்கு முன்னாடியே அர்ஜென்ட் பிளைட்னு சொல்லி கிளம்பி போறதுக்கு பிளான் போட்டிருக்காரு. நம்ம பீட்டருமே கிம்மி கிட்ட நடந்தது எல்லாத்துக்குமே தேங்க்ஸ் சொல்றாரு. உன் பேரையும் போன் நம்பரையும் எழுதி கொடு, நான் திருப்பி கொரியாவுக்கு கண்டிப்பா வருவேன், உன்னை நான் கண்டிப்பா பாப்பேன் அப்படின்னு சொல்ல நம்ம கிம்மும் தப்பான அட்ரஸ் எழுதி கொடுக்குறான். இப்ப நம்ம பீட்டருமே உலகம் ஃபுல்லாத்துக்கும் இந்த விஷயத்த சொல்ல இந்த விஷயம் ஒரு காட்டு தீயா பத்த ஆரம்பிக்குது. பீட்டர் விட்டுட்டு திருப்பி அவன் வீட்டுக்கு போய் அவன் பொண்ணோட சந்தோஷமா வாழ ஆரம்பிக்கிறான். நம்ம பீட்டர் எவ்வளவுதான் கிம்ம தேடினாலும் கிம் கடைசி வரைக்கும் கிடைக்கல. ஏன்னா அவன் எழுதி கொடுத்த பேர்லயும் அட்ரஸ்லயும் யாருமே இருக்க மாட்டாங்க. இப்படி 23 வருஷம் போயிருது. 23 வருஷத்துக்கு அப்புறம் கொரியால நம்ம பீட்டருக்கு ஒரு அவார்ட் கொடுப்பாங்க. அந்த அவார்ட்ல தான் கிம்ம பத்தி பீட்டர் பேச ஆரம்பிக்கிறாரு. நான் இப்ப வரைக்கும் நான் தேடிக்கிட்டே தான் இருக்கேன், என்னைக்கோ ஒரு நாள் ஒண்ணு நான் பார்க்கணும்னு ஆசைப்படுறேன் அப்படின்னு சொல்ல இங்க அப்படியே நம்ம கிம்ம கட்டுறாங்க. நம்ம கிம் இன்னும் டாக்ஸி தான் ஓட்டிக்கிட்டு இருக்கான். ஒரு பையனை இறக்கி விட்டுட்டு அப்படியே வீட்டுக்கு திரும்பினான்னு போகும்போது அந்த பையன் கொண்டு வந்த நியூஸ் பேப்பரை பாக்குறான். அதுல பீட்டர் பேசின எல்லாத்தையுமே நம்ம கிம் பாக்குறாரு. அதை பார்த்துட்டு ரொம்ப சந்தோஷமா கிம் அப்படியே வீட்டுக்கு போறாரு. இதோடயே டாக்ஸி டிரைவருங்கிற இந்த திரைப்படம் ஒரு முடிவுக்கு வருது. கண்டிப்பா இந்த திரைப்படம் உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். அடுத்த ஒரு நல்ல வீடியோல இருந்து உங்களை நான் பாக்குறேன்.